இந்த சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்காததுனால டிவிக்கே எக்ஸ்போஸ் பண்ணுற ட்வீட்டாக போட்டு தள்ளிட்டே இருக்கான். இது ஒரு பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். சவுக்கு சங்கர் வந்து ஒரு 10 நாளைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டு அவனுடைய யூடியூப் சேனலில் பயங்கரமாக ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கரமாக உள்ளே ஏற்றி விட்டான். ஒரிஜினலாக சவுக்கு சங்கர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா ஏன் ஏடிஎம்கே ஷிஃப்ட் ஆனார்னா, அதாவது ஏடிஎம்கேக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கிட்ட வந்து ஒரு கவர்மெண்ட் ஜேர்னலிஸ்ட் போஸ்டிங் கேட்டார். அது வந்து டிஎம்கே வந்து அவரை சஜஷன் பண்ணாததுனால அவர் கோவத்தில் வந்து ஏடிஎம்கே பக்கம் சாய்ஞ்சார். அவர் எதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவிகேக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினார்னா, அப்படியே விஜய் ரசிகர்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்க எல்லாரையுமே பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுக்காக அவர் முயற்சி பண்ணார். அவர் ஒரு கன்னிங்கான பர்சன், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லர். அந்த ஸ்டோரி டெல்லிங்னால நிறைய பேர் வந்து அவரை நம்பிடுறாங்க. மற்றபடி அவர் ரொம்ப பாய்சனஸான ஒரு பர்சன்.